எதுக்கே கத்துற? இது இரங்கல் கூட்டம் தானே. விசில் அடிச்சு இருந்தா நிகழ்ச்சி நடத்த முடியாது. தம்பி, யார் சொன்னா கேட்பீங்க? எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் கலைப்பாகவும் இருக்கிறது. குட்டி சிறுத்தைகளின் அட்ராசிட்டி, கோபமான தாய் சிறுத்தை. அதாவது இந்த சம்பவம் நடந்தது நேற்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். அங்க முன்னாள் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா மகேந்திரன். அவர் இறந்துட்டாரு. அவருடைய நினைவேந்தலுக்காண்டி அண்ணன் போயிருக்காருங்க. அதே மாதிரி அவருடைய திருவுருவச் சிலையும் திறந்து வச்சிருக்காரு. அங்க போன சொல்ல இந்த குட்டி சிறுத்தைகள் பூரா தாய் சிறுத்தையை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே வண்டி மேல அப்படியே தொங்கிக்கிட்டு போறது பண்றது, அட்ராசிட்டி பண்றது எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா பாத்துக்கிறங்க. இதே நம்ம தேவர் ஜெயந்திக்கு போனாவோ, குரு மருது சவர குரு பூஜைக்கு போனாவோ எவனோ ஒருத்தன் தொங்கிட்டு போவேன். உடனே இவங்க என்ன செய்வாங்கம்மா, அந்த வீடியோ எடுத்து போட்டு பாத்தீங்களா சாதி வீரர்கள் அட்டூழியம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்ப இது என்ன வெறிடா? இப்ப இங்க நடந்தது சரினா அங்க நடக்கிறது சரிதானா? அங்க நடக்கிறது தப்புனா இங்க நடக்கிறது தப்பு தானடா. இங்க எல்லாம் எவனும் இதை பத்தி பேச மாட்டாங்க. அதெல்லாம் பாருங்க. ஒரு தம்பி காவல்துறை மிரட்டுறாப்புல. என்ன பாத்துக்கிறங்க, காவல்துறைக்கு இந்த நிலைமைனா நம்மளை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசனை பண்ணி பாத்துக்கிறங்க. அதாவது இவர்களுடைய கொள்கை, அதாவது இவர் என்ன சொல்றாரு, அன்னை 35 வருடம் நான் கொள்கையை வளர்த்திருக்கிறேன், சிறுத்தையிடம் யாராலும் கொள்கை ரீதியாக வெல்ல முடியாது, இதுதான் அவருடைய கொள்கை. அதாவது இந்த பழக்கம் ஒருவேளை திமுக ஒட்டிட்டு வந்துச்சா இல்ல இப்ப புதுசா தாவேக்கால சேர்ந்தனால ஒட்டிட்டு வந்துச்சான்னு தெரியலைங்க. கூட்டம் அப்படின்னா நீங்க போய் நாம் தமிழர் கட்சியை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி எப்படி பண்றாங்க, ஒரு கூட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு கருத்தரங்கமோ எப்படி பண்றாங்க, சிறப்பா பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு ஒழுக்கம் இருக்கும், அவ்வளவு ஒரு நீட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி கச்சமச்சான கத்திக்கலாம் இருக்க மாட்டாங்க. இப்ப கூட அண்ணாமலை கூட கூட்டினாரு, நல்லா இருந்துச்சா? எந்த ஒரு இதாச்சும் இருந்துச்சா? ஒரு பிசுறு அடிச்சுச்சா? அப்புறம் விமர்சனம் பண்றாங்கன்னா உடனே அண்ணன் திரும்ப விமர்சனம் பண்ணாவே ஜாதியவாதிகள். அப்போ உங்க சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி விமர்சனம் பண்றாரு, எவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்களே. அப்ப அவங்களாம் ஜாதி வெறியர்களா? அதாவது இந்த திமுக காரங்க நினைச்சு வேணாம், அவங்களை விமர்சனாவே நீ பிஜேபி பி டீம், நீ ஆர்எஸ்எஸ் கைக்குலி அப்படின்னு சொல்லி ஒரு முகத்திலே குத்துவாங்க. அதே மாதிரி விசிகா என்ன செய்யுது, அவங்களை விமர்சனம் பண்ணாவே நீ சாதி வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறது. தொடர்ந்து இவருடைய அட்ராசிட்டியை பார்த்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அடுத்தவன் நிலத்தை போய் ஆட்டம் போடுறது, மாமூல் கேட்டு சண்டை போடுறது இல்லையா? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி நினைக்கிறேன், கார் கழுவ போன இடத்துல அவனை எப்படி பேசுறேன், யாருடைய ஆள் தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த கார் ஓட்டுறவரை மிரட்டுறாரு. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ அந்த பஞ்சாயத்து பண்ணதுல ஒரு பணம் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு திமுக காரு. இப்படி ஏகப்பட்ட அலிகேஷன் இவர்கள் மீது. பாருங்கண்ணே, அண்ணே விஜய் அண்ணே, பாருங்க, நீங்க தீய சக்தின்னு திமுகவை சொன்னீங்க. அந்த தீய சக்தி துணை போறதுக்கு துணையா இருந்த தீய சக்திகள் யாருன்னா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா. அவங்க இந்த கட்சியை கொண்டாந்து உங்களோட கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க, நல்ல பாம்பு சுத்தின மாதிரி. சரிங்களா? சுத்தி வச்சிருக்கீங்க. பாருங்க, இவருக்கு 2 பக்கமும் வேற சவாரி செய்யறாங்க. உங்களை எப்ப கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. பாருங்க, எச்சரிக்கையா இருங்க. இவர்களால உங்கள் ஆட்சிக்கு தான் அவப்பேர் ஏற்பட போகுது. அதுதான் உண்மை. பாவம், அண்ணன் நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏப்பா இப்படி பண்றீங்க? அண்ணன் சொல்றத கொஞ்சமாச்சு கேளுங்கடா. ஏன்டா அப்படி விஷயம்? இவங்க என்ன செய்வாங்க, தாவேக்கா விமர்சனம் பண்ணாங்க. அமைச்சர்கள் இப்ப பங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்துல தாவேக்கா பார்த்து விசடிச்சான் குஞ்சுகளான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு நிலைமையை பார்த்தீங்களா? டே, உங்க முதுகுல இருக்க ஆளுக்கு முதல்ல சொல்லிங்கடா அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ற தோணுது. பாருங்க, இவருடைய அட்ராசிட்டி என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. பாருங்க மக்களே, தமிழக மக்களே, பாருங்க இவர்களுடைய அரசியலை பாருங்க. இவர்களா ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. நன்றி.